ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கிரேஸ் எப்பொழுதும் புதுசுப்பா. அவருடைய இரக்கம் எப்பொழுதும் புதுசு. அது நேற்றைய கிருபை போல் அல்ல, நேற்றைய கிரேஸ் போல் அல்ல, நேற்றைய இரக்கத்தை போல் அல்ல. இன்றைக்கு வித்தியாசமாக உடைய கிருபை எங்களை ஆட்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உம்மை தேடுகிறவர்கள், விசேஷமாக அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு விசேஷித்த ஆவியினாலும் விசேஷித்த வரங்களினாலும் நீடித்த ஆயுச நாட்களினாலும் நல்ல சுகத்தினாலும் ஆண்டவரே, தேசத்தில் அவர்கள் சுகித்திருக்க, வாழ்ந்திருக்க, சுகமாயிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. என்றால் உடைய வேத வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற தேவன், தேடுகிறவர்களுக்கு கொடுக்கிற தேவன், தேடுகிறவர்களுக்கு இல்லை என்று சொல்லுகிற தேவன் அல்ல. நீ தேடுகிறவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே, நீ தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னீர் அல்லவா. நீ தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சமீபமாயிருந்து கொடுங்க, அள்ளி கொடுங்க, அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில கொண்டு வந்து போடுங்கப்பா. ஆண்டவரே, நிறைவுள்ள வாழ்க்கையை தாங்க. முந்தின வாழ்க்கையை காட்டிலும் கர்த்தரை தேடுகிற பிந்தின வாழ்க்கை, ஆனால் அதிகாலையிலே தேடுகிற பிந்தின வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதா, சுகமா, ஆரோக்கியமானதா இருக்க உதவி செய்யும். கடந்த இரவிலே கொடுத்த ஓய்வுக்காக, பகலிலே பாராட்டின நன்மைக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகம் பலன் ஜீவன் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடு செய்யும் என்ற பாடலை நாம் பாடுவோம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம், கும்பிடும் ஓரை குணமாக்கும் வேதம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் இருண்டதோர் வாழ்வில் இன்னும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாமும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாமும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும், என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு
அற்புதமாய் வாழ அமைத்தையும் தந்தேன். ஆட்கொள்ளும் தேவா, நான் சிறுகாவும் நீர் பெருகாவும், நான் சிறுகாவும் நீர் பெருகாவும், தீபத்தின் ஜோதியாய் எடுத்தாட்கொள்ளும், ஜீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த கல்வாரியின் ரத்தம் எங்களால் மனதிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். உடைய மரணத்தினாலே சாவை வென்றேன், உடைய மரணத்தினாலே சாபத்தை வென்றேன், உடைய மரணத்தினாலே எங்களுக்கு வாழ்வு கொடுத்தீர், உடைய மரணத்தினாலே குணமாக்கினீர், தழும்புகளாலே குணமானீர்கள் என்று பேதுரு சொல்வது போல, ஒவ்வொரு முறையும் குருசை பார்க்கும் பொழுது, சிலுவையை பார்க்கும் பொழுது, எங்கள் சாபம், எங்கள் வியாதி, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், பிசாசு, எங்கள் வறுமை, எங்கள் வேதனை, எங்கள் கண்ணீர் மாறும் என்று நம்புகிறோம். அதுதான் நீங்க விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறீர், விலைக்கிரயமாய் எங்களுக்கு அளித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நம்பும் பொழுது நான் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நீர் மேற்கொண்டீர், எங்களையும் மேற்கொள்ள செய்வீர். எல்லா வியாதிகள் மறையட்டும். இருதயத்திலே தண்ணீர், நீர் வடிந்து ஓடட்டும். ஆண்டவரே, இரத்தத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், பிளேட்லெட்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் போன்ற காரியங்கள், டெங்கு, மலேரியா, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், இரத்தத்தில் காணப்படுகிற எல்லா கிருமிகள், பிளாட் கிருமிகள் இயேசுவின் நாமத்திலே சங்கரிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இருதயம் நெருங்குண்டவர்களை காயம் கட்டுகிற கர்த்தர், இருதயத்திலே கையை வைத்து புதிய இருதயத்தை கொடுப்பீராக, புதிய சிறுநீரகத்தை கொடுப்பீராக, புதிய கணையத்தை கொடுப்பீராக, புதிய ஜீரண உறுப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. எலும்புகளில் நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும். கழுத்து தேய்மானம் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் பெறட்டும். இனி அந்த காலர் தேவையில்லை, இனி அந்த தலை சுற்றல் வராது இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல பேக் போன், ஸ்பைன் குணமாவதாக. அன்றைய கிருபையினால் நடத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை எப்பொழுதே உண்டாகட்டும். 25 ஆகலாம், 26 ஆகலாம், ஆனால் நேர்வழியாக நடத்துகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். எங்களுக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கிறார். குழந்தை பேரா எட்டு நான் சொன்னேன், பெற செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். திருமண முடிவை சேர்த்து வைப்பார். 7 தடவை தானே மன்னியுங்கன்னு சொன்னவர் அவர். அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், நினையாது இருக்கிறார். நீங்கள் ஒருவருக்கு மன்னித்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். இந்த காலங்களிலே நாங்கள் பேரண்டிங் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் செட்டில் ஆகட்டும். பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகள் எப்போதும் பாஸ் என்று சொல்லட்டும். பிள்ளைகள் பரிசுத்தம் என்று சொல்லட்டும். அவங்க நெற்றியிலே பரிசுத்தம் 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 என்ற ஒரு அடையாளம் எழுதப்படட்டும். வேதத்தை வாசிக்கட்டும், ஜெபிக்கட்டும், ஆலயத்துக்கு செல்லட்டும். அவர் பிரயாணங்களை சுகமாக வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சிலரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் ஆவிக்குள்ள விசுவாசிக்கிறேன். நேரடியாக உங்க வீட்டில் உங்களுக்கு முன்பாக ஒரு கர்த்தருடைய வார்த்தை வெளியரங்கமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரம் நான் தியானம் செய்கிற பொழுது கர்த்தர் வித்தியாசமான வசனங்களை கொடுத்து ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்கிறார். சும்மா தேற்றுவது மாத்திரமல்ல, அவர் தேற்றுவதோடு கூட அவர் காரியங்களை வாய்க்கவும் செய்கிற கர்த்தர். இங்க பாருங்க, போர் முடிந்தது, யுத்தம் ஓய்ந்தது அப்படின்னா அன்பு அமைதி வந்தது. இவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இத்தனை நேரம் எத்தனையோ போராட்டங்கள் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான், இனி போர் முடிந்தது. நோ மோர் வார். அடுத்து சொல்றாரு, அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அடுத்த வசனம் ஐசாயா 43, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். ஆமென். வாழ்க்கையில நிச்சயமாக நாம் இப்போ பள்ளத்தில் தான் இருக்கிறோம். அநேகர் யோசேப்பை போல பள்ளத்தில, ஆழ் பள்ளத்தில, கடினமான பள்ளத்தில, அதே போல தீர்க்கதரிசியை கூட அந்த பாதாள குழியிலே போட்டார்கள். யார் அந்த தீர்க்கதரிசி? உடனே எழுதுங்க. ஒரு தீர்க்கதரிசியை குழியில போட்டாங்க, பள்ளத்தில் போட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நடந்தது என்ன? கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் குழியில அற்புதம் செய்தவர். அதே போல சகல மலை குன்றும் தாழ்த்தப்படும். நமக்கு விரோதமாய் பெரிய மலை, ஏற்கனவே சொன்ன பெரிய பர்வதமே, நல்ல திருப்பி என்னோட சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் வார்த்தையை சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பெரிய பர்வதமே சொல்லுங்க, நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். பலத்தினாலும் அல்ல, சேர்ந்து சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அதனால ஆண்டவர் சொல்றார், மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். ஆண்டவர் ஒரு ஜெபத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் ஒரு தடவை சொல்றாரு, உனக்கு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பேசு. இல்ல, உண்மைதான். நமக்கு கடன் சுமை ஒரு பெரிய மலை. கோலியாத்தை போல நமக்கு முன்பாக இருக்கிற, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், எஸ் லார்ட், மேலே இருக்கிற அதிகாரிகள் கோலியாத்தை போல மாறிட்டாங்க. ஏரோதை போல, பார்வோனை போல நமக்கு முன்பாக பெருசா மலையை போல நிற்கிறாங்க. நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் பெரிய மலை போல இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப சிம்பிளா சொன்னார், உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போம். அவ்வளவு பெரிய ஆச்சரியம் கர்த்தாவே.
ஆண்டவரே, எங்கள் வார்த்தைக்கு, எங்களுடைய விசுவாசத்திற்கு, உண்மையிலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்ன சொன்னா, நீ பேசு, ஃபர்ஸ்ட் பாரு, பயப்படாதே. மலையை பார்த்து பயப்படாதே, மலையை பார்த்து பேசு. ஆண்டவர் சொன்னார், அந்த மலையை நான் தள்ளுண்டு சமுத்திரத்துல போடுவேன். கோலியாத்தை பத்தி பேசுனா, கோலியாத்துக்கு ஒரே ஒரு கல் தான், சிறு கல். இந்த கோலியாத்தின் ஜீவனை பறித்தான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட. அடுத்து பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் குண்டுகளும் தாழ்த்தப்பட்டு கோணானது சிவையாக்கி கரடு முரடானவர்களை சமமாக்கப்படும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இப்ப உங்களுக்கு புரியும் நான் யாரை பத்தி சொல்றேன்ட்டு. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம். யோவானை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, அவன் குழந்தையா இருக்கும் பொழுதுதான் நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஏன் நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்லா வளரல? முதலாவது ஏன் குழந்தை பிறக்கல என்ற ஒரு கேள்வி. நேற்றே நான் என்னுடைய சாட்சியை சொன்னேன். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஏதாகிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக நடக்காது. ரெண்டாவது விஷயம், ஐயோ எனக்கு பாடியில ஒன்றும் குறையே இல்லைங்க, எனக்கு இள வயதிலே திருமணம் ஆயிடுச்சு, என்னுடைய எல்லா உடல் உறுப்புகளும் சீராக இருக்கிறது. அந்த பெருமையும் கர்த்தரிடத்துல பலிக்காது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஏங்க இதெல்லாம் மாற்றவே முடியாதுங்க, மாற்றவே முடியாது. கர்த்தர் கொடுக்கணும். அதனால நம்ம கேட்கிறவர் கர்த்தராக தான் இருக்கணும். அண்ணாலை போல போய் எனக்கு பிள்ளைதா என்று கேட்பதில் அர்த்தம் இல்லை. கர்த்தரிடத்தில் தேவாலயத்தில் கேட்கும் போதுதான் கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். சோ முதலாவது யாரிடத்துல கேட்கிறோம், எப்படி விசுவாசத்தோடு கேட்கிறோம், எதற்காக பிள்ளையை கேட்கிறோம், ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக கேட்கிறோமா, அல்லது உங்க சுய லாபத்திற்காக சுய இன்பத்திற்காக உங்களை நீங்க பெற்றெடுத்த பிறகு வளர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னு கேட்கிறீங்களா? சான்ஸே இல்லை. சோ இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. எலிசபெத்துக்கு கர்த்தர் தீர்மானமாய் அவர் முன்குறித்தே அவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்காகவே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சகரியாவில் கூட ஒரு வசனம் இருக்கிறது. அதாவது இவரை பற்றி, யோவான் ஸ்நானகனை பற்றி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா ஏதோ ஒரு பர்பஸோடு தான் கொடுப்பார். சரி, ஓகே. இப்போ குழந்தை வந்து விட்டது, கருவுற்றாங்க, 6 மாசம் ஆச்சு. இப்ப மரியாளுக்கு தேவதூதன் தோன்றுகிறார். தோன்றி, மகளே, இந்த வார்த்தையெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன். நீங்க எப்பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிங்க நிறைய பேரை. கிருபை பெற்றவளே, நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர், இப்படி சொல்லணும். யாராவது பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களிடத்துல பேசுகிற பொழுதே கர்த்தருடைய வார்த்தையினாலே வாழ்த்துங்க.
அந்த வார்த்தைகள் மிகவும் 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 அது பயன் பயன் உள்ள ஒரு வார்த்தை. அவ எப்படி வார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த நீங்க லூக்கா 1 அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற பொழுது அவள் வாழ்த்துகிறார். தேவதூதன் வந்து வாழ்த்துகிறார்கள். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படி வாழ்த்திட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிட்ட பிறகு உன் இனத்தாராகிய எலிசபெத்து முதிர் வயதுல மலடியாயிருந்தவள் பிள்ளை பெற்றுக் கொண்டாள். நிந்தை, பூமியில் உண்டாயிருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கி போட்டார். 2வது விஷயம். 3வது விஷயம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக அந்த பிள்ளை கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது அவ என்ன செய்யறானா, மலை தேசத்திற்கு போகிறாள். யாரை பார்க்க? எலிசபெத்தை பார்க்க. நான் இப்போ எங்கிருந்து எங்க போகிறார் என்று இந்த காலை டிவோஷன்ல நான் சொன்ன நேரம் போதாது. அதனாலதான் 40 நிமிஷம்லாம் ஆகுது. நீங்க உடனே அது வேதத்தை வாசிச்சு அவ எங்கிருந்து எங்க மலை தேசத்துக்கு போனால், எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மைல், நீங்க இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும். உங்க மனதுல ஏறணும். ஏன்னா ஒரு இளம் பெண் எத்தனை வயசு இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா 16, 17 வயசு கூட இருக்காது. தைரியமா தான் பெற்றோர் இடத்துல போய் சொல்லி, அம்மா நான் போயிட்டு வரேன். எங்க ராஜா போற? இது ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த பிள்ளையை ஒளித்து வைக்கும்படியாக அவள் எலிசபெத்திற்கு போனாளா என்ற ஒரு கேள்வியை கூட நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் வைக்கிறார்கள். குழந்தை உண்டாயிற்று. ஆனால் 6 மாதம் வரைக்கும் அந்த குழந்தையை ஒளித்து வைக்க வேணும்னா அவங்க வீட்டில் இருந்தா முடியாது என்பதற்காகவே கர்த்தர் ஒருவேளை அவரை அழைத்து அனுப்பினாரோ என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புகிறார்கள். அது ஒரு வேலிட் ரீசனாக தான் எனக்கு படுகிறது. ஏனென்றால் ஒரு கணவனை அறியாத நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு பெண் முழுகாமல் இருந்தார். ஒண்ணு, யோசேப்புக்கு சந்தேகம் அப்பொழுதே எழும்பி இருக்கணும். 2வது, வீட்டிலே பெற்றோர்கள் அந்த வயிற்றின் வளர்ச்சி, அந்த ஒவ்வொரு மாதமும் 2 மாதம் 3 மாதம் அந்த பிள்ளை வளர்கிற வளர்ச்சியை பார்த்து நிச்சயம் அந்த பெண்ணுக்கு பெரிய தண்டனை கொடுத்திருப்பார்கள். 2. 3வது, அந்த இஸ்ரவேல் சமூகம் இப்படிப்பட்ட பிள்ளை பெற்றுக்கொள்ளுதல அது வெறுக்கிறது. கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். சோ ஆண்டவர் ஒரு திட்டத்தை பண்ணினார். என்ன திட்டம் பண்ணினார்? மலை தேசம். பிரியமானவர்களே, மலை தேசம் என்பது நான் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கிறேன். எப்பொழுது நீங்க தாழ்விடங்களில் இருந்தா, பள்ளங்களில் இருந்தா ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் மலை ஏறிதான் ஆக வேண்டும். மோசே மலை ஏறினான். தேவனை முகமுகமாய் கண்டான். தேவனுடைய வார்த்தையை கேட்டான். தேவன் சொல்வதை கற்பனைகளாக எழுதினான். இயேசு மலையில் மேல் ஏறினார். வனாந்தரமான ஒரு இடத்துக்கு மலையில் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார். ஆவியில நிரம்புகிற விஷயம்லாம் நம்முடைய வாழ்க்கையே ஏற்றமாக இருக்கணும். நம்ம பரிசுத்த ஆவியில ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில 5 நிமிடம் பண்றதெல்லாம் பத்தாது. இப்ப நம்ம பண்ற 1/2 மணி நேரமே எனக்கு தெரிஞ்சு பத்தாது. எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரமாவது நாம் ஜெபிக்கணும். வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் எனக்கு என்னன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருப்பதுனால நான் 1/2 an hourல முடிக்க ட்ரை பண்றேன். அதுவும் கூட என்கிட்ட வாட்ச் இல்லை, டைம் இல்லை. எனக்கு எப்போ எங்க முடிக்கணும்னு ஆவியானவர் சொல்றாரோ அங்கதான் நான் முடிப்பேன். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பைபிள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல எதிர்பார்த்தது என்ன தெரியுங்களா? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்பதுதான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும்
1 மணி நேரமாவது அமர்ந்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரின் விருப்பம். அதுவும் கடைசி ஆசை. நம்ம எங்க 1/2 மணி நேரமே, சில நேரங்களில் 41 நிமிடம் வருகிற பொழுது சிலர் யோசிப்பாங்க, ஏன் இந்த ஆள் இத்தனை நேரம் பேசுறான். ஆனா என்னுடைய விருப்பம் என்னன்னா, நிச்சயமாக நான் சொல்வேன், 1 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். அதுதான் அனுபவம். சரி, மலை ஏறி போறாங்க தனிமையா. ஒருவேளை குதிரையில, கோவேரி கழுதையில அவர்கள் போகிறார்கள். வெகு தூரம் பயணம். அதான் கேட்டேன், உங்களுக்கு எத்தனை மைல் அவங்க டிராவல் பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும், எனக்கு எழுதி அனுப்பணும். அப்படி போன உடனே கவனிங்க, லூக் சாப்டர் 1:39 வாசிக்கிறேன். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போனாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா மெல்லமா வாக் பண்றது இல்லை, தீவிரமாய் போனாள். இன்னும் சொல்ல போனா வேகமாய் போனாள் இல்லை, அதுவும் இருக்காது. ஒருவேளை ஓடினாள். நீ என்ன வேணா போடுங்க, எதற்காக ஓடணும்? அந்த அதிசயத்தை பார்க்கவா? எதற்காக ஓடணும்? தன்னை மறைத்து கொள்ளவா? எதற்காக ஓடணும்? அந்த மலை தேசத்தின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வரவா? ஆவியானவர் எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது எலிசபெத் மரியாளுடைய அப்பொழுது சகரியா வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். ஒரு சின்ன பெண், 16 வயது பெண், 15 வயது பெண், 13 வயது பெண். இது ஹிஸ்டரின் சொல்ற வயசு, from 13 to 16. என்ன செய்தானா? எலிசபெத் வயது சின்ன. எத்தனை வயசு இருக்கும்? 80, 70 இருக்குமா? அவங்கள போய் வாழ்த்துனாங்களா? நான் இதுல ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். தயவு செய்து ஆண்களோ பெண்களோ, உங்க வாயிலிருந்து வாழ்த்துதல் வரணுமே தவிர உங்க வாயிலிருந்து தவறான வார்த்தைகளோ கெட்ட பேச்சுகளோ வரவே கூடாது. அதுதான் நல்லதுன்னு கூட. அப்புறம் பாருங்க, எலிசபெத் மரியாளுடைய வார்த்தைகளை கேட்டபோது அவருடைய வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு, வயிற்றில் இருக்கிற அந்த 6 மாத பிள்ளை அந்த வார்த்தைகளை கேட்டு துள்ளிட்டான். இங்க நிறுத்துறேன் நான். எத்தனை பேர் குழந்தை பேரோடு இருக்கிறீங்க? உங்களுக்கு தான் இந்த செய்தி. அல்லது எத்தனை பேர் குழந்தை பெற்றிருக்கிறீங்க? உங்களுக்கு கேள்வி. குழந்தை பெற்றவங்க இடத்துல கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு கேட்கிற மாதிரி எனக்காவது அல்லது உங்க பேறு காலத்தில, குழந்தை சுமந்த காலத்துல வேதத்தை சத்தமா வாசித்திருக்கீங்களா? சத்தமா கிறிஸ்துவ பாடல்களை ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்திருக்கிறீங்களா? சத்தமா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? முழங்காலில் நின்று சத்தமான வேத வசனங்களை காதலிலே கேட்டிருக்கிறீங்களா? அது கேட்கிற, அதை கேட்டதுனாலே உங்க வயிற்றில் இருந்த பிள்ளை கேட்கும். அது துள்ளிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அது எவ்வளவு உண்மை தெரியுங்களா? சீமந்தத்துல ஏன் வலையில போடுறாங்க? சீமந்தத்துல ஏன் கை நிறைய வளையலும் காலில் கொலுசும் அல்லது இடுப்பில ஒட்டியானமும் ஒரு பயங்கரமான சந்தோஷமான ஒரு சந்தனத்தை வைத்து அதை வைத்து, இன்னும் நிறைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உணவு பழக்க வழக்கங்க, உணவுகள்லாம் எடுத்து வந்து கொண்டாந்து கொடுத்து அதை சாப்பிட்டு பூவை வைத்து புதிய உடை கொடுத்து அழகா உட்கார வைத்து ஒரு ஜபம் பண்ணி, ஏன்? இந்த தாய் சந்தோஷமா இருந்தாதான் இந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கும்.
அதோடு கூட முக்கியமான செய்தியை மறந்து விடுறோம். அந்த போகிறோம் சீமந்தத்துக்கு, ஏதோ போனோம், கையில் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு ஒரு 500 ரூபா வச்சுட்டு வந்துடுறோம். அவன் தலைமையில கையை வச்சு, பெண்களாக இருந்து அவங்க வயிற்றில் கையை வச்சு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை என்று ஒரு வார்த்தை, அது அந்த பிள்ளை களிப்பால் தொல்லை செய்யும். அடுத்து அவ சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? எவ்வளவு ஹம்பிள் பாருங்க, ஒரு வயசானவங்க என் ஆண்டவரின் தாய்ன்னு சொல்றாங்க. அதன் பிறகு இதோ வாழ்வின் வாழ்த்துதல் சத்தம் என் காதில் விழுந்தவுடன் என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பால் தொழிற்று, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். இது உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்களுக்கு பெண்களுக்கும். விசுவாசித்தவளே, விசுவாசித்தவர்களே, விசுவாசித்தவனே நீ பாக்கியவதி, பாக்கியவான், கர்த்தரால் அவனுக்கு அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? நிறைவேறும். இறுதியா ஒரு சின்ன காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த சின்ன பெண் 6 மாதம் யோவான் பிறக்கும் வரையில அந்த எலிசபெத்துக்கு வயதான தாய்க்கு உதவி பெண்ணாக இருந்தாள். என் ஆண்டவரின் தாயார், என் ஆண்டவரின் தாயார் யோவானின் தாயாருக்கு உதவி செய்தாள். உதவி செய்தாள் என்று சொன்னார், மருத்துவச்சை போல பார்த்து கொண்டாள். எப்படி பார்த்து கொண்டாள்? நேரத்துக்கு உணவு கொடுத்திருப்பாள், நேரத்திற்கு தண்ணீரை கொடுத்திருப்பாள், நேரத்திற்கு குளிப்பாட்டியிருப்பாள், நேரத்திற்கு போஷாக்கான உணவை கொடுத்திருப்பாள். அந்த குழந்தை வெளியே வர வரைக்கும் அந்த தாய்க்கோ அந்த குழந்தைக்கும் ஒரு ஆபத்து வராதபடிக்கு காத்தா. அதற்கு காரணம் அவள் வயிற்றில் இருந்த இயேசு. அதற்கு காரணம் இயேசுவுக்கு ஒரு முன்னோடி வர வேண்டும். அதற்கு காரணம் ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். பிரியமானவர்களே, எப்பயாவது யாருக்காவது உதவியா இருந்திருக்கிறீங்களா? கர்ப்பஸ்திரீகளுக்கு விசேஷமாய் என்னமா உனக்கு பண்ணுது? ஏதாவது உதவி செய்யட்டுமா? உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? உனக்கு ஆசைதானே என்ன? என்னைக்காவது ஒரு நாள் எங்க இதுதாங்க உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ரொம்ப நீங்க செல்ஃபிஷா வாழ்ந்து தான் நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனை. ஒரு குழந்தை முழுகாம இருந்தா போயிட்டு நல்லா விசாரிங்க, அம்மா என்ன சாப்பிட்ற, உனக்கு என்ன விருப்பம், ஒரு நாளைக்கு நான் சமைச்சு கொடுக்கறேம்மா. உங்க வீட்டுல உன் பிள்ளைக்கு கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என் ஆண்டவரின் தாயார் யோவானின் தாயாருக்கு பணிவிடை செய்தார். அதனாலதான் மரியாள் இன்னும் போற்றப்படுகிறார். பிரியமானவர்களே, நாளைக்கு நாம யோவானின் வாழ்க்கையை நம்ம பார்க்க, அவன் எப்படி ஆவியிலே வளர்ந்து, எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து அவன் எப்படி வளர்ந்தான், நம்முடைய ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் என்ன, அவன் பேசின வசனங்கள், வார்த்தைகள், செய்திகள் என்ன, அதுக்கப்புறம் ஆண்டவரோடு கூட அவனுக்குள்ள தொடர்பு, இதெல்லாம் நாளைக்கு நாம பார்க்க போகிறோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம்னா, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். மாத்திரமல்ல, எலிசபெத் ஒரு வயசான தாயார். அவங்க பார்த்து மரியாளத்துல சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு அருளப்பட்ட சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறும், நிறைவேறும். கர்த்தரால் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும். உங்க வாழ்க்கையை குறித்து சொன்ன காரியங்கள், திருமணத்தை குறித்து சொன்ன காரியங்கள், உங்க வேலை குறித்து சொன்ன காரியங்கள், உங்க சரீரத்தில் இருக்கிற பாடுகளை குறித்து
நான் சுகமாக்குவேன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறும். நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வேன். நீ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். உனக்கு நான் ஏற்ற துணையை உருவாக்குவேன். உனக்கு விரோதமாய் ஒருவனும் நிற்பதில்லை. ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் ஓடி போவான். துஷ்டன் உன் வழியாக பிரவேசிப்பதில்லை. சங்கார தூதன் உன் வழியாக போவதில்லை. கர்த்தர் உனக்காக முன்பாக சென்று கோணலானவைகளை சபையாக மாற்றுவார். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், மேடுகள் எல்லாம் தகர்த்தப்படும். நீ குழியிலிருந்து எடுத்து எடுத்து நிறுத்தப்படுவாய். கர்த்தர் சொல்வது நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு நாள், மீண்டும் ஒரு அதிகாலை ஜெபம், புதிய காரியங்கள், புதிய சிந்தனைகள். இந்த நாளில் அற்புதங்கள் வேண்டுகிறோம், அதிசயங்களை வேண்டுகிறோம். நிறைவேறும் காலத்துக்காக ஜெபிக்கிறோம். அதிசயமாய் பிள்ளைகளை 2 பிள்ளைகளை கொடுத்தீர். அதிசயமாய் எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் அதிசயமாய் உடைய பெயர் அதிசயம். அதே போல இந்த குடும்பங்களில் அதிசயம் எல்லா காரியத்திலும் செய்வீராக. மிராக்கிள் செய்வீராக. ரத்தத்தில, இருதயத்தில, சிறுநீரகத்தில, வேலையில, கடன்ல, வீட்டில, திருமண உறவில, திருமண முறிவில அதிசயத்தை செய்வீராக. இம்மால் செய்யக்கூட அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.